புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கிறோம். மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும். இது முகேஷோட கதை. நான் முகேஷ் 1 வருஷம் குட்கா தின்னேன். இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க. பேச்சு வராம கூட போகலாம். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அவருக்கு வயசு 24. புகையில, வெத்தலை, குட்கா, பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும். நேரம் இல்லாமல் இன்றைக்கி வேறு 2 3 சவாரி இருக்குது. அவ்வளோ போய் பார்க்கணும்ல. நிசா, நீயும் பொன்மொழியும் ஆளுக்கு ஒரு பக்கம் விறகு. பொன்மொழி, நீ அங்கிட்டு வை, நான் இங்கிட்டு வைக்கிறேன். பொன்மொழியே, 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 பொன்மொழியே. எங்கிட்ட புகை அடிக்குது, வாங்க அங்கிட்டு போய் நிற்போம். குடுப்பாட்டி, நான் போடுறேன். இதை இப்படி தானே போடணும். அரிசியை போடுமா, போட்டுட்டு அந்த பிள்ளைகிட்ட கொடுமா. இதாம்பல எங்கள் பெரிய கோயில். எப்படி மகாமுனி குரண்டடியானே, எல்லாரையும் காப்பாற்றி நல்லபடி வழிகாட்டு. உன்னை நம்பி வந்திருக்கான். எல்லாரையும் பாதுகாத்துவா. வா வா வா
இருக்கும்போது டேய் தேவா, என்னடா சக்தியை வர சொன்னு ஆளை காணமாடா. இந்த வரையாம்பா. ஏய் தினேஷ், என்னடா கிளம்பிட்டீங்களா? டேய் மணி என்னடா ஆச்சு? ஏய் சாரா தினேஷ், எப்போ வர சொன்ன? எப்போ வந்துட்டு இருக்க? லேட் ஆயிடுச்சு, போச்சுக்காதடா. சரிடா, நாங்களாம் சாமி கும்பிட்டுலாம் கிளம்பிட்டோம்டா. சரி டைம் ஆச்சுடா, வாங்கடா போ. வாங்கடா போ. என்னப்பா நின்றுட்டு இருக்கீங்க? சாமி கும்பிட்டாச்சுல, வாங்க போலாம். சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கப்பா. சரிங்கப்பா சரிங்கப்பா, வந்துடுறோம்ப்பா. ஏய் பாப்பா அப்பா பாண்டி, இவங்க போக்கே சரியாப்பா. ஆமாப்பா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். பங்கு யார் பங்கு அந்த பொண்ணு? புதுசா இருக்கு. தெரியலையடா, புதுசாக தான் இருக்கு. ஏய் பங்கு, யாரா அது? ஏய் சொல்லுங்கடா. ஏய் ப்ளீஸ்டா சொல்லுங்கடா. டே யாரா அது? என்னையும் விட்டுட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க? சொல்லுடா டே. டேய் சொல்கிறா டே. தெரியலடா. இந்த பொண்ணாடா? ஏன்டா எவ்வளோ தூரம் பார்க்குறியே, பேசுனியா? இல்லை பங்கு, பேச ட்ரை பண்ணேன், டைம் கிடைக்கல. சரி விட்றா, நமக்கு தானே பார்த்துக்கலாம். டேய் இந்த பொண்ணாடா? சூப்பராக இருக்குடா. எப்படா பேசுனீங்க? சொல்லவே இல்லை. பார்த்தானே செஞ்சேன், பேசலடா. டேய் என்னை விட்டுட்டீங்களாடா? டேய் டைம் ஆச்சுடா, கிளம்புறோம். ஏய் பங்கு, என்னை விட்டு போறீங்களா? டேய் அப்பா வேறு சத்தம் போட்டு போயிட்டாரா. ஏய் என்னடா இப்படி விட்டு போறீங்க? நான் ஏறேன்டா. டேய் 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 நீ எங்கடா இருற? ஏய் நானும் வரேன்டா, என்ன விட்டு போயிடாதீங்கடா. டேய் பங்கு, வண்டியில் காற்று வேறு கம்மியாக இருக்குது, 2 பேரும் தான் போய் போச்சுக்கிறாங்க. டேய் பங்கு போங்கடா போங்க, இடையில போய் பஞ்சாயத்து தான் நிற்பீங்கடா. நம்ம இடத்துக்கு வந்துடு. போறா, நீங்கள் எங்கே போயின்னு தெரியாது எனக்கு. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஏ பாப்பா, ஏ பாப்பா, ஏ பாப்பா. ஏய் பொண்ணு, ஏய் ஏய் இந்தம்மா, காது இது கேட்குமா கேட்காதா? இவ்வளோ நேரம் கத்திக்கிறதுக்கு மூணு இருக்கு. ஏய் பங்கு, என்னடா? என்ன உனக்கு என்ன பிரச்சனை? ஓரமா நிப்பாட்டு சக்தி, வண்டி நிப்பாட்டு சொல்லி ஓரமா நிப்பாட்டு. ஒருவேளை பஞ்சர் ஆயிடுச்சு வண்டிக்கு. என்னடா? டேய் பங்கு, இந்த பொண்ணு எங்கே நான் பார்த்த மாதிரி இருக்குடா. யாரா? எங்கடா? எப்படா பார்த்த? யாரா அது? இந்த பிள்ளையா? பங்கு, நம்ம அந்த கோயிலில் பார்த்தோம்னா அந்த பொண்ணு தான்டா அது. ஆமா பங்கு. ஆமா. எங்கே போகிறீங்க? எங்கெங்கே போகிறீங்க? யாரா நீங்கள்? இந்நேரத்தில் அந்த பொண்ணுகிட்ட என்னடா பேசிக்கிறீங்க? நே எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தாங்கண்ணே. யாரும் தெரியுமாம்மா? வாய் பேச மாட்டியா? ஏண்டா வாய் பேச என்ன பேசிக்கிறீங்க? வந்துட்டா இங்கே பெரிய ஹீரோ மாதிரி. நே நீங்கள் யார்? நீ ஃபஸ்ட்டு இங்கே நிற்கிறீங்க. பப்ளிக்கியா? வேறு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு வாய் பேச பிள்ளைகிட்ட என்ன பேசிக்கிறீங்க? அந்த பிள்ளைக்கு வாயும் பேசாது, காதும் கேட்காது. அந்த பிள்ளைகிட்ட என்ன உங்களுக்கு நேரத்தில் பேச்சு? நே தெரிஞ்ச பிள்ளை தானே எங்களுக்கு. பேசாமல் போகிறீங்களே என்ன? உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுது. ஏங்க வேறு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதா? யாருண்ணே? உங்களை கூட தான் தெரியாதுன்றாங்க. நீங்கள் யாருண்ணே? பப்ளிக்கியா? பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கேன். பஸ் ஸ்டாப்பில் இருந்தா ஏங்க என்ன உங்களுக்கு தெரியலையா யாருன்னு? கோயிலில் சாமி கும்பிட்றப்ப கேட்டுக்கங்கண்ணே. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, சொந்தக்கார பொண்ணு தான் அது. இப்போ என்னென்னன்றீங்க?
பேசாமல் போகிறீங்களா என்ன? நீ யாரியா? உங்களை தான் தெரியாது சொல்லுது. ஆ தெரிஞ்ச பொண்ணுதான். எங்கே போகிறீங்க? வீட்டுக்கா? சரி கொஞ்சம் பார்த்து போங்க. சரி வா பங்கு போவோம். வாங்கடா போவோம். டேய் பங்கு. ஆரம்பிச்சாண்டா பங்கு பொங்குன்னு. என்னடா? டேய் பங்கு, எனக்கு இந்த ஆளை பார்த்தாலே டவுட்டாக இருக்க மாதிரி இருக்கு பங்கு. ஆமாடா பங்கு. ஆமாடா பங்கு. தான்டா இருக்கு. இதை பார்த்தாலே டவுட்டாக தானே இருக்கு. டேய் பங்கு, அன்டைம் ஆகி போச்சு. வாய் பேசாப்பில் வர வீடு அட்ரஸை கேட்டு நிறைய விட்டுருமா. தான்டா ஆமாடா. வீட்டுக்கு தானே போகிறீங்க? மணி ஆகி போச்சுங்க. நான் பைக்கில் தான் போகிறேன். இன்னொரு எப்படி முறைக்கிறாப்புல. அன்டைம் ஆகி போச்சு, பஸ்ஸு வர மாதிரி தெரில. வாங்க நான் உங்கள் வீட்டில் இறக்கி விட்டுறேன், நம்பி வாங்க. பொங்கடி போங்க மாப்பிள்ளைகளா, என்கிட்ட ஒரு நாள் மாட்டாமையாக போயிடுவீங்க. அன்னைக்கு வச்சுக்கிறேன். நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கிறோம். மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும். இது முகேஷோட கதை. நான் முகேஷ் 1 வருஷம் குட்கா தின்னேன். இப்போ வாய் கேன்சருக்கு ஆப்ரேஷன் செய்ய போறாங்க. பேச்சு வராம கூட போகலாம். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அவருக்கு வயசு 24. புகையில, வெத்தலை, குட்கா, பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும். பார்த்தது இல்ல இவங்க பார்த்தது தெரியல. நீ இப்ப கேமரா